அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் நம் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். காமராசரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அவரை பற்றி சில துளிகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைத்து அள்ளும் பகலுமாய் அயராது உழைத்து பாடுபட்டவர் தான் நம் காமராசர் ஐயா அவர்கள். அவர் படிக்காத மேதை அல்ல, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. ஐயா அவர்கள் பல அணைகள் கட்டினார், அழியாத ஆலைகள் கட்டினார், அசையாத பள்ளிக்கூடங்கள் கட்டினார். இருந்தாலும் அவர் கதராடைத்தான் கட்டினார். பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள் ஒரு முறை குற்றாலத்தில் குளிக்க சென்றிருந்தார். அப்போது அவர் முதலமைச்சர். குளிக்க சென்றிருந்த நேரத்தில் மக்கள் அங்கும் இங்குமாக பதறி எடுத்து ஓடிக்கொண்டிருந்தனர். அங்கிருந்த மக்களை அழைத்து, ஏன் இவ்வாறு பதறி எடுத்து ஓடுகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு மக்கள், ஐயா, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இங்கு குளிக்க வரும் நேரத்தில் மக்கள் யாரும் இங்கு குளிக்க கூடாது என்று காவல்துறை விரட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த நொடியிலே ஐயா அவர்கள் காவல்துறையினருக்கு, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று வினவ, அதற்கு காவல்துறையினர், ஐயா, அமைச்சர்கள்லாம் இங்க குளிக்க வரும்போது மக்கள் யாரும் இங்க குளிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்குங்க ஐயா என்று சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறையினர். உடனே ஐயா அவர்கள் கோவப்பட்டு, இந்த ரூல் எல்லாம் ஆங்கிலேயருக்குத்தான், நமக்கு இல்லை, அப்படியே ஒரு ரூல் தான் கொண்டு வாங்க, இப்போதே அதை கிழிச்சிட்டு மக்களோடு மக்களை குற்றாலத்தை குளித்து செல்கிறேன் என்று அப்போதே அந்த சட்டத்தை கிழித்து போட்டு மக்களோடு ஒன்றாய் கலந்தார் அந்த மாமனிதர். காமராசர் இறந்த பிறகு அவர் வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, ஆனால் அவரை பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. கல்விக்கண் திறந்த காமராசர் ஐயாவை பற்றி நான் விளம்பியது கடுகளவு, விட்டதோ கடலளவு என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.